கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ. போவோம். இந்த படம் ஒரு 3 ஜென்ரேஷன் ஆண்களை பற்றினது. ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஆணும் ஏதாவது ஒன்றில் அடிக்ட் ஆகியிருக்கான். இது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக, டிஸ்டர்பிங்காக, சிம்பாலிக்காக, பாடி ஹாரரா, டார்க் காமெடியா, இப்படி எல்லாம் மிக்ஸ்டான ஒரு வியர்டான படம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைர் அண்ட் சப்ரஷன் தான். ஒரு சோல்ஜருக்கு என்னென்னலாம் வேலை இருக்குன்னு இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே சொல்லுவாங்க. அந்த வேலைகள்லாம் சொல்லும்போதே இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே பெண்டு கழுதுங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி சமயத்தில் தான் இவருக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு செக்ஸுவல் டிசைர் வருது. மனுஷன் அனிமலிஸ்டிக்காக மாறுறான். கடைசியில் அந்த வெறித்தனம் எமோஷனலாக முடியும். அவனுக்கு தெரியும் அவனோட ஃபேண்டசிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறது. சம்திங் இஸ் ராங். தட்ஸ் த ரியல் ட்ராஜடி. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட பார்க்கும்போதே கொஞ்சம் என்னடா ஓவராக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது இப்படி போகுது, பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நல்வாய்ப்பாக செகண்ட் ஜென்ரேஷனுக்குள்ள போயிடுச்சு. ஆனால் இது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே தப்பாக சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கலான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் மாறுது மனிதர்கள் என்னென்னவெல்லாம் ஆகுறாங்க வெறும் ஒரு அற்பமான விஷயங்களுக்காக, என்னென்னலாம் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கிறதெல்லாம் தான் இந்த படம் பேசுது. அது ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அப்படியே காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோடது கொஞ்சம் ரியல்லி ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருந்தது. பட் நீங்கள் அதை பாருங்கள், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் இருக்கும், அது அப்படியே ஃப்ளிப் ஆகும். அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்கும். அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளிப்புக்கும் ஒவ்வொரு சைக்கிள் மாதிரி அங்கே வேறு ஆட்கள், அதாவது காலம் நகர்ற மாதிரி. ஸோ அது எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டஃபோரான ஒரு விஷயம் தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சாப்பிட்றது ஸ்போர்ட்டாக மாறுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மேட்டரு இதையெல்லாம் ஒரு டார்க் காமெடியாக இதை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, வாமிட் பண்ணுறது, இதுதான் ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். போட்டியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், இவங்க எதுக்காக பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மேட்டரு, இதெல்லாம் வச்சு அது போக இவங்களுடைய நீட்ஸ், அதாவது ஹாப்பினஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து இவங்க இதுக்குள்ளேயே ஒரு ரொட்டீனாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அப்படியே மனிதர்கள் மாறுறாங்க. அதாவது ஹியூமனா இல்லாம ஒரு மிஷனா மாறுறாங்க. அதான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதுலயும் இந்த போட்டியில எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாக்ஸிங்ல எல்லாம் கேப் விட்டோன்னு போய் அப்படியே அங்கே ரிங்கில் உட்காந்துட்டு அப்படியே கை காலெல்லாம் அமுத்துவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோன்னே இவங்க அந்த சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தா அப்படியே எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி ரொம்ப வியர்டாக இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படா இதை இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்தானுங்க, அவ்வளோ அப்படி வருது. அவ்வளோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. அது அது கிராஃபிக்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது அதை பார்க்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல காமெடியா இருந்தது. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருவமாக மாறி இருப்பாங்க. நிறைய இதில் மெட்டஃபோர் தான். நம்ம சொல்ற படங்கள் எல்லாத்துலேயுமே இப்படிதான் இருக்கும். நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செகண்ட் ஜென்ரேஷனோட இது இப்படிதான் போகும். சக்ஸஸ் வேணும், சக்ஸஸை நோக்கி ஓடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செகண்ட் ஜென்ரேஷனாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் சக்சஸ் என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லையாடா, அம்மி காசு பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி தான் அதுல இருக்குது. ஏன்னா கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு எம்டினஸ், லோன்லினஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இதை காமிச்சிருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைருக்கு அடிமையானானோ அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் கன்சம்ஷனுக்கு அடிமையாகிறான். தேர்ட் ஜென்ரேஷன் எம்டினஸ் தான். இவன் தான் செகண்ட் ஜென்ரேஷனை பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க அப்பா தான் இந்த செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்தவர். அவரை தான் இவன் பார்த்துப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அப்படியே வீங்கிட்டே போயிருப்பாரு. அவர் ஒரு அப்நார்மலான சைஸ்ல இருப்பாரு. அவரை இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல இவங்க 2 பேத்துக்குமே முட்டிக்குது. இவன் கடுப்பாயி போடான்னு போயிடுறான். உன்னையவே கீழே குமிஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். போயிட்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது ஆள் இருக்க மாட்டாரு. அதாவது தேர்ட் ஜென்ரேஷனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்த இந்த 2 மாதிரி அடிக்டடா இல்லாம வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரின்னா இவன் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று என் வேலை ஒன்றுன்னு இருக்கேன்டா, நான் எதுக்கும் போல, என்னை விட்டுருங்கடா, நான் பாட்டுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி டெர்மியாங்கிறது அதுதான், அந்த இதையெல்லாம் பதப்படுத்துவாங்க இல்லையா, மிருகங்களை எல்லாம், அந்த வேலை, அந்த மாதிரியான ஒரு ஆட்டை தான் இவர் பண்ணிட்டு இருப்பாரு.
ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாருமே போனோன்னே இவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்றாரு. என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இது மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்குது. அது என்னன்னா தன்னைத்தானே வந்துட்டு அழிக்கிற மாதிரியான ஒரு போகுது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் குள்ள போறாரு. இதுல வந்துட்டு நிறைய பாடி ஹாரர்லாம் வருது. இது பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு இதை கொடுத்துட்டு தான் போவாரு. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இதை கொடுத்துட்டு தான் போவாரு. அதெல்லாம் என்னன்னா நீங்க படம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா ஒரு இதை வந்துட்டு அப்படியே பதப்படுத்துறாரு. ஸோ கடைசியில என்ன பண்றாருன்னா அந்த ஹியூமன் பாடியவே வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் ஐட்டமா வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். என்னன்னா ரொம்ப ராவான ஒரு படமா இருக்குது. நிறைய கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இந்த படத்துல நடிச்சவங்க அவங்க ஆக்டிங் எல்லாம் அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படமே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவான்ல அவன் வந்துட்டு ஆர்டர் சொல்லுவான். அது வந்துட்டு இந்த வேலை இருக்கு சார் அந்த வேலை இருக்கு சாருங்கிற மாதிரி இப்படி கையை வச்சுட்டு சொல்லுவான். அந்த ஒரு சீனே வந்துட்டு நம்மளை வந்துட்டு உள்ள இழுத்துரும். அந்த மாதிரியான ரொம்ப சூப்பரான ஒரு படம் இது. ஒரு அட்டகாசமான மேக்கிங்கு. இந்த ரஷ்யன் படங்களே அப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் இப்படி ஒரு டெப்தா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்துட்டு ஒரு வார் படமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு அது பார்த்தா வேற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம் தான் இது. ஸோ இட் வாஸ் அ குட் ஃபிலிம். பாய்.